ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு சொலோ தமிழா. ஒவ்வொரு சனிக்கிழமையும் யூடியூப் கிரியேட்டர் சீரிஸ்ல புதுசா வர யூடியூபர்ஸ்க்காக ஏதோ ஒரு நல்ல தகவலை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். உங்களோட சேனல் growth ஆகிறதுக்கு உங்களோட சேனல் ஆர்ட் தான் மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா உங்களோட சேனல் ஆர்ட் தான் உங்களோட சேனலுக்கு ஒரு கம்ப்ளீட் லுக்கையே கொடுக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் லோகோ கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணுறதுங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் உங்கள் லேப்டாப்பில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி www.snappa.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு ஜென்யூனான வெப்சைட். பல நாடுகள்லேருந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பணம் கொடுத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுனே சொல்லித்தரேன். ஸோ இப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேட்கும். உங்கள் நேம் கொடுத்துருங்க, கீழே உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க, அதுக்கு கீழே உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு கீழே கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டேன், இப்போ நான் அதை லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த வித்தில் வேணும், எந்த ஹைட்டில் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே செலக்ட் பண்ணி கூட நீங்களே அதுக்கு அந்த சைஸில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவோட எல்லா சைஸும் இங்கே வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ யூடியூபோட சேனல் ஆர்ட் தான் கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம யூடியூப் சேனல் ஆர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஆர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எக்கச்சக்கமாக இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கும் அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட், எஃபெக்ட்ஸ், டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், ஷேப்ஸ், டைட்டிலோட டிசைன் இங்கே அண்டோ பண்ணிக்கலாம், இங்கே ரீடோ பண்ணிக்கலாம், இங்கே உங்களுக்கு வந்து டில் பண்ணிக்கலாம். டூட்டர் கிரிட் வரும். ஐ மீன் வந்து ஷேப் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேஃப் ஜோன் வேணுமா வேணாம் மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூகுல் சேஃப் ஜோன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இந்த சேஃப் ஜோன் வேணாம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணிக்கிறது, டவுன்லோட் பண்ணிக்கிறது. ஸோ இவ்வளோ தாங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் போட்டிருக்கோம், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் போட்டிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து எல்லாமே நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த ஐகான்ஸை கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், இந்த ஷேப்ஸு, இந்த டிசைன்ஸ்லாம் கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் ஒரு ஆப்பில் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இருக்கா. ஸோ இந்த பேக்ரவுண்ட் எதுக்குன்னா நம்மளுக்கு இங்கே பேக்ரவுண்டில் இருக்குல்ல, ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்டுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் வைக்கிறேன்னா இப்போ அது லோட் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது பேக்ரவுண்ட் வேணும்னா நீங்கள் இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வேணாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அண்டோ ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த அண்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அண்டோ பண்ணிக்கோங்க. ஸோ பழைய டிசைன் வச்சாச்சு. ஸோ இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வந்து கலர் பிடிக்கலாம் கூட நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இந்த பேட்டர்ன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அந்த அப்லோட்ஸ் எதுக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது இமேஜ்லேருந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணும்னா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்லோட் அண்ட் இமேஜ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க இமேஜ் கூட நீங்கள் தாராளமாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் எதுக்குன்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எஃபெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து டார்க்கன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். ஸ்டாச்சுவேஷன், ஹியூ, பிரைட்னஸ் ஏற்றிக்கிறது, இறக்கிக்கிறது, கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கிறது, இறக்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் இங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக வச்சிட்டேன். மூணாவது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எதுக்குன்னா உங்களுக்கு ஏதாவது டைட்டில் ஏதாவது எழுதணும்னாலும் நீங்கள் தாராளமாக இங்கே அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் போதும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் டெக்ஸ்ட்னு வந்துச்சா. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ். ஸோ கிராஃபிக்ஸ்னால் என்னென்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் கிராஃபிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எமோஜிலாம் கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அதை கிளிக் பண்ணி இங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம இதை கிளிக் பண்ணுறோன்னா அது இங்கே வந்துடும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக தாராளமாக சேவ் பண்ணிக்கலாம். சின்னதாக்கிட்டு அப்படி கூட ஓரமாக இங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைஸில் உங்களுக்கு காட்டும். இங்கே டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, இது டார்க்காக இருக்குது வந்து ஃபோன் சைஸ் ஏரியா. ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா டேப்லெட் சேஃப் ஏரியா ரெண்டு பக்கம் இருக்குல்ல. ஸோ இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் டேப்லெட்டில் பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்க்டாப் சேஃப் ஏரியா, அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியுதுல்ல, ஸோ அந்த மாதிரி இங்கே தெரியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இங்கே இருக்கா. ஸோ இப்போ இதுக்கு பக்கத்தில் வந்து உங்களோட பேர் ஆட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேம் இருக்கா, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்ட பிறகு அதை நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ எழுதிங்க. நான் வந்து நம்மளோட சேனல் பேர் சோலோ தமிழனே எழுதுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சோலோ தமிழா, ட்விட்டர் சோலோ தமிழா, இன்ஸ்டாகிராம் சோலோ தமிழான்னு சொல்லிட்டு நம்ம எழுதியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டைட்டில் வேணால் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இது வேணாம், இல்லை எனக்கு இது பிடிக்கல, நான் புதுசாக ஒன்று வச்சுக்க போகிறேன்னா கூட நீங்கள் தாராளமாக இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டிலீட் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இது கூட பிடிக்கலன்னா நான் பாருங்க இது கூட டீல் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே டீல் பண்ணியாச்சா. இப்போ பாருங்கள் இங்கே நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ நான் இப்போ வந்து கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணுறேன். கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது அப்லோட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜ் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த இமேஜை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதோட கிளிக் பண்ணுங்கள், அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். சின்னதாக்கிட்டு நீங்கள் அழகாக உங்களுக்கு எந்த இடத்துல ஃபிட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வச்சு கிளிக் பண்ணுங்கள், அது போயிடும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சோலோ தமிழ் போட்டாச்சு. உங்களோட சேனல் ஐக்கானை வச்சாச்சு. ஸோ இப்போ பார்க்கறதுக்கு ஒரு லுக் அழகாக தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் பேர் எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கா. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஹெட்லைன் கொடுங்க. ஹெட்லைனை கொடுத்துட்டு இங்கே ஹெட்லைன் இருக்கா. ஸோ அந்த ஹெட்லைனை வந்து கொஞ்சம் நீங்கள் மூவ் பண்ணிக்கங்க. ஸோ சைஸ் உங்களுக்கு பெருசாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இங்கே குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் போல்ட் பண்ணணும், இல்லை இட்டாலிக் பண்ணணும், இல்லை போல்ட் இட்டாலிக் சேர்ந்து இல்லை அண்டர்லைன் பண்ணணும், அது எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இது கலர் பிடிக்கல, கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வந்து நம்ம பேர் எழுதிக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு சோலோ தமிழான்னு எழுதுறேன். சோலோ தமிழ் எழுதிட்டு ஓகே கொடுத்துட்றேன். வெளியே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சோலோ தமிழான்னு உங்களுக்கு வந்து டைப் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம சோலோ தமிழ் டைப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து கீழே ஏதாவது எழுதணும்னு ஆசைப்பட்டேன்னா சப்டைட்டில் வேணும்னா கீழே வந்து சப் ஹெட்டிங் இருக்கா, அந்த சப் ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அழகாக சின்னதாக ஒரு சப்டைட்டில் வரும். ஸோ அந்த சப்டைட்டில் வச்சு நீங்கள் அந்த சப்டைட்டில் நீங்கள் எதாவது எழுதணும்னா நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஆல் அபவுட் டெக்னு எழுதுறேன். டெக் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கேன். ஸோ எழுதிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கொடுத்துங்க. ஸோ நான் ஒயிட்டே கொடுக்குறேன். ஒயிட் கொடுத்துட்டு ஆல் அபவுட் டெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் அபவுட் டெக் கொடுத்துட்டு இங்கே வந்து லைனோட உங்களுக்கு ஸ்பேசிங் வேணும்னா லைன் ஸ்பேஸ் விட்டு வரணும்னா ஸோ நீங்கள் கீழே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லைனோட ஹைட் வேணும்னா கொஞ்சம் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து மொபைலோட ஷேப், இங்கே இருக்கிறது வந்து டேப்லெட்டோட ஷேப், இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்து லேப்டாப்போட ஷேப். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகிறதுக்காக ஷார்ட்டாக பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணிங்கன்னா என்னை விட சூப்பராக ப்ரொஃபஷனலாக இன்னும் அழகாக வேறு லெவலில் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் சோலோ தமிழான்னு வைக்கிறேன். சோலோ தமிழன் ப்ராஜெக்ட் வச்சுட்டு என்டர் கொடுத்துட்றேன். என்டர் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் இருக்கா, ஃபர்ஸ்ட் அந்த சேவை கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணதா இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த இமேஜ் உங்களுக்கு வேணும்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதான் டவுன்லோட் ஆப்ஷன். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எனக்கு ஹை ரெசல்யூஷன் பிஎன்ஜியை கேட்குறேன். ஸோ இப்போ அந்த ஹை ரெசல்யூஷன் பிஎன்ஜியை கொடுக்குறேன். ஸோ டவுன்லோடிங் யுவர் இமேஜ் அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து இங்கே கீழே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ தமிழன் கொடுத்து சேவ் பண்ணலாம், அதனால் சோலோ தமிழன்ற பேர்லேயே வந்துருச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் ஸோ நம்ம கிரியேட் பண்ண சேனல் ஆர்ட் வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே தாராளமாக வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைனாக இருக்கும், என்னடா இப்படி இருக்குது சேனல் ஆர்ட் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் ஆர்ட் பார்க்கறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் வைக்கும்போது என்ன ஆகும்னா ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் யூடியூப்பில் வைக்கும்போது யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ராப் பண்ணிக்கும். அதாவது ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வியூவில் காட்டும். ஸோ ஒருவேளை அதே நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வியூவில் காட்டும். ஸோ அதே நீங்கள் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட பெருசாக ஃபுல்லாக கரெக்டாக இந்த வியூவில் காட்டும். ஸோ யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ராப் பண்ணிக்கும். நீங்கள் இந்த இமேஜை வச்சா மட்டுமே போதும், யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோனில் பார்க்கறதா இருந்தால் இவ்வளோ, லேப்டாப்பில் பார்க்கறதா இருந்தால் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே காட்டிடும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து சேனல் ஆர்ட்டை கிரியேட் பண்ணது எப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கிரியேட் பண்ணாமல் நீங்கள் வந்து வேற லெவலில் அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சேனல் ஆர்ட்டை கூட நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சோலோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.